Hi dear students, ஒரு breaking newsலயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸும் இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் இன்ஜினியரிங் உடைய BE BTech உடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனதை பார்த்திருப்பீங்க. சோ நீங்க யாராவது இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா tneaonline.org அப்படிங்கற வெப்சைட்ல போய் நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய ரேங்கை செக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இன்எலிஜிபிள் ஆயிருக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து 54,086 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்எலிஜிபிள் ஆயிருக்குது. அதாவது அதுக்கு காரணம் என்னங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க, சில சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாம விட்டவங்களுக்குலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய குட் நியூஸான ஒரு இன்ஃபர்மேஷன். கவுன்சிலிங் எப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எப்போ, அதாவது BE BTech கோர்சஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜூலை 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. சோ கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 7.5 ஜெனரல் அகாடமிக் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி கவுன்சிலிங் வந்து எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th 9 2024ல, அதாவது செப்டம்பர் 11th என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க முடிக்கிறாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். சோ இவங்க வந்து கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கறத அவங்க தெரியப்படுத்திட்டாங்க. சோ இதே பேசிஸ்ல இந்த பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் ஆகட்டும், ஃபார்மா டி, BNYS இந்த எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா இந்த ஜூலை 3rd வீக் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அண்ட் கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சோ இத பேஸ் பண்ணி பிரெடிக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தாங்க. சோ இது ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலையோடைய இறுதியில் சொல்லியிருந்தாங்க. ஜூலை லாஸ்ட் வீக் தனுவர்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருவாங்க. அவங்களுக்குமே கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட்ல தொடங்கிடுவாங்க. சோ இன்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து அவங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது. சோ அதே மாதிரி நம்மளுடைய MBBS BDS எல்லாம் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பாராமெடிக்கலுக்கு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நிறைய பெனிஃபிட் இருக்கு. சோ நம்ம அதனால ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்ஜினியரிங் கோர்சஸ் உடைய கட் ஆஃப் வந்து கூடி இருக்குது. சோ 200க்கு 200 பாத்தீங்கன்னா 10 பேருக்கு மேல இருக்கிறதாக சொல்றாங்க நியூஸ்ல. சோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு நடக்காம இருக்கணும் பாராமெடிக்கலுக்கு அப்படின்னா MBBS BDS உடைய கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃபும் குறையும். அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கையும் குறைவாகும். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இதே பொறுமையோட இருப்போம். நம்மளுடைய கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு டிலே ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நம்மளுக்கு MBBS BDS உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நடக்கணும். பட் அந்த இது வந்து MBBS BDS கவுன்சிலிங் அப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சாலிட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வந்து ரொம்ப பொறுமையாவே இருப்போம். பொறுமையா இருக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளவு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை கிடைக்கணும்னா பொறுமையா தான் இருந்தாகணும். சோ இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது மட்டும் இல்லாம ஒரு பாசிட்டிவ் சைனா தெரியுது. சோ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ரொம்ப நாட்கள் இழுத்து எல்லாம் கவுன்சிலிங் நடக்காது. ஆகஸ்ட்ல கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ ஜூலை 3rd வீக் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸுக்கும் இந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.